तो विशेष हमें संकल्प को बचाने के लिए 3 बातों के ऊपर चर्चा की थी, क्योंकि संकल्प हमारा पुरुषार्थ का महत्व का भाग है। संकल्प से हम अशरीरी बन सकते हैं। जितने हमारे संकल्प कम चलेंगे उतना हम बिंदु स्वरूप बीजरूप बन सकते हैं। जितना हमारे संकल्प कम चलेंगे उतना हम लाइट हाउस माइट हाउस बन सकते हैं। சங்கல்பம் சமயத்தை நாமோ சேமிப்பு செய்வதற்காக 3 விஷயத்தை நாமோ இதுக்கு முன்னால் கிளாஸில் கேட்டுட்டு இருந்தோம். எந்தளவு சங்கல்பத்தை குறைவாக நாம் கொண்டுட்டு வரோமோ அந்தளவு விதை ரூப ஸ்திதி அஷரீரி ஸ்திதியை நம்ம எல்லாருமே அனுபவம் பண்ணலாம். இந்த சங்கல்பம் சமயம் என்பது ரொம்ப நமக்கு முக்கியமானதாக இருக்குது. இதன் மூலம் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஸ்திதியை கூட நாம அனுபவம் பண்ணலாம். इसके लिए 3 बातें बताई थी. पहली बात बताई थी ड्रामा के ऊपर विश्वास, दूसरी बात बताई थी विघ्न डालने वालों के प्रति सकारात्मक दृष्टिकोण, और तीसरी बात बताई थी रोज अपने खिड़की को साफ करना अर्थात पढ़ाई पर ध्यान. நல்ல 3 விஷயங்களை பற்றி நாம கிளாஸ் கேட்டோம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ட்ராமா பற்றி, செகண்ட் விக்னம் ஏற்படுத்துகிறவங்களுக்கு சுப சங்கல்பம் நாம் செய்யணும். 3வது தினம் தன்னுடைய ஜன்னல் புத்தியை நம்ம வந்து சுத்தம் பண்ணணும். அதுக்கு அமிர்த வேலை யோகா, முரளி கிளாஸுக்கு முன்னால் 1/2 hour யோகா. இந்த 3 விஷயத்தை நாம் கேட்டிருந்தோம். चौथी एक बहुत इम्पोर्टेंट बात है, अगर संकल्प को बचाना है तो कर्मों के खुई गति को सदा याद रखो. 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சங்கல்பத்தை சேமிப்பு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கர்மத்தினுடைய ஆழமான கதி கூட என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். क्योंकि संकल्प चलने का एक बहुत बड़ा कारण है कर्मों को हम भूल जाते हैं. ஏன்னா சங்கல்பம் நிறைய வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம கர்மங்கள் எப்படி பண்றதுங்கிறது மறந்துடுறோம். कभी कभी हम कहते हैं मैं इसके रास्ते में कभी जाती नहीं, मैंने इसका कुछ बिगाड़ा नहीं, फिर भी ये मेरे साथ ऐसी क्यों करते, इसने मेरे साथ ऐसा क्यों किया. அப்பப்போ நம்ம இந்த மாதிரி யோசிக்கிறோம், நான் இவங்க வழிக்கு போகிறதே இல்லை, இவங்கயே எனக்கு இப்படி பண்ணுறாங்க, இவங்க என்னுடைய விஷயத்தில் ரொம்ப நுழையிறாங்க, அப்படியெல்லாம் நாம் சிந்தனை பண்ணுறோம். टाली कभी भी एक हाथ से नहीं बजती, टाली के लिए 2 हाथों की जरूरत पड़ती है. इसी तरह अगर मेरे साथ कोई गलत व्यवहार कर रहे हैं, मेरे साथ कुछ गलत बोल रहे हैं, गलत कुछ कह रहे हैं, इसका मतलब मैंने भी कभी किया था. भले ही जन्म में नहीं किया था, लेकिन कोई ना कोई पिछले जन्म में जरूर किया था. கை என்பது ஒரு கையில் ஓசை வராது, 2 கை தட்டும் போது தான் ஓசை என்பது வரும். அப்போ மற்றவங்க நமக்கு செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய இந்த பிறவியில் செய்யலைன்னா கூட முந்தின பிறவியினுடைய ஏதோ கணக்கு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து அதனுடைய கர்மா வந்து வருது. कर्मों से शरीर बनता है, संबंधी मिलते हैं, सब कुछ कर्मों से होता है. इसीलिए कर्म गति के गहराई को समझो. அதனால கர்மத்தினுடைய ஆழமான கதி நம்ம என்னங்கிறது புரிஞ்சுக்கணும். ஏன்னா கர்மத்தின் மூலம்தான் முழுவதுமே உருவாகுது. एक ड्रामा की बहुत सीक्रेट बात आप लोगों को सुनाता हूँ. आपके आसपास के जितने भी लोग हैं, चाहे आपका पति है, चाहे आपके बच्चे हैं, चाहे कोई पड़ोसनी है, ये सब पिछले जन्मों के कर्मों को चुक्त करने वाले लोग हैं. कोई आपको देने के लिए आए, कोई आपसे लेने के लिए आए हैं. நம்மளுடைய சம்பந்தத்தில் இருக்கிறாங்க, பக்கத்து வீடு, நம்மளுடைய பதி பத்தினி, நமக்கு யார் யார் ரிலேஷன் இருக்கிறாங்களோ அதெல்லாம் கூட வந்து கர்மத்தினுடைய கணக்கு. அதனால தான் அவங்க எல்லாருமே நமக்கு அவங்க ரிலேஷன் பக்கத்தில் இருக்கிறவங்களா வந்திருக்கிறாங்க. और जब कोई गलत बोलता है, गलत व्यवहार करता है, तब हमारे क्वेश्चन आते हैं, हमारे संकल्प चलते, ये क्यों कर रहा है, मेरे साथ क्यों कर रहा है, क्यों क्यों करते. गुस्सा आता है, दूसरों को सुनाएंगे, आकाश में थूकेंगे तो थूका खाएगा, अपने मुंह पर आएगा. ऐसी बातों से अपना ही घाटा है. நம்ம நினைக்கிறோம் இவங்க ஏன் எனக்கு இப்படி பண்றாங்க, இவங்க ஏன் சொல்றாங்க செய்யறாங்கன்னு. அதனுடைய ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஆகாசத்துல மேல தூக்கி போடும் போது அது என்ன ஆகுது, நமக்கே தான் ரிட்டர்ன் வந்து
வருது. इसलिए चुप रहना ये है समझदारी. அதனால அமைதியா இருக்கிறது மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனம். कर्मों से शरीर बनता है. आज मेरे जीवन में कोई बीमारी है, वर्तमान के प्रॉब्लम पिछले अनेक जन्मों में बोए हुए कर्मों का परिणाम है. ना कोई व्यक्ति का दोष है, ना कोई भगवान का दोष है. मेरे ही कोई आम बोएंगे और उसको आम ही आएगा, कांटे बोएंगे तो कांटे ही आएंगे. आज मेरे जीवन के प्रॉब्लम मेरे ही कोई कर्मों का परिणाम है. அதனால கர்மத்தினுடைய அனுசாரமா தான் சரீரம் கூட வந்து உருவாகுது. இன்னைக்கு வியாதி வருது அப்படின்னா கூட அது கூட கர்மத்தினுடைய அனுசாரமா தான் சரீரத்தினுடைய அந்த ஒரு கணக்குகள் கூட வருது. ஏன்னா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அறுவடையாகுது. நம்ம மாம்பழம் போட்டோம்னா மாம்பழம் தான் வருது, நம்ம முள்ளு வச்சோம்னா முள்ளு தான் வரும். धृतराष्ट्र अंधा था, कृष्ण के पास जाता है, कहते हैं भगवान मुझे सजा क्यों? तो कृष्ण ने कहा आपने कोई गलत काम किया होगा. कहता नहीं, कई जन्म पीछे गए, एक जन्म में छोटा बालक था, उसने एक पंछी को पकड़ा, कबूतर, एक नोकीली सुई ली और उस नोकीली सुई से उस पंछी की आंख तोड़ी. वो पंछी बहुत तड़पड़ता है तो भी नहीं छोड़ा, उसकी आंख तोड़ी. कृष्ण ने कहा कि इसी कर्मों का फल तुम्हारी आंखें आंधी है. திருதராஷ்டருக்கு கண் இல்லை, அதனுடைய கணக்கு என்னன்னு கேட்கும்போது ஏன் எனக்கு இந்த பிறவியில கண் இல்லைன்னு கேட்கும்போது அது கிருஷ்ணர் சொன்னாரு, இது இப்ப கிடையாது, முந்தின பிறவியினுடைய கணக்கு. ஒரு பறவையினுடைய கண்ணை வந்து நீ குத்தி இருக்கிற, அதனுடைய கணக்கு இப்போ உனக்கு கண் இல்லை அப்படின்னு. भीष्म पितामह बानों के शैया पर थे, कृष्ण के पास जाता है, कृष्ण उनको मिलने के लिए जाता है. कहते हैं भगवान मुझे सजा क्यों? कहता आपने कोई गलत काम किया होगा. कहता नहीं, कई जन्म पीछे गया, एक जन्म में भीष्म पितामह राजा थे, कई रथ में बैठ करके जा रहे थे, एक सांप रास्ता क्रॉस कर रहा था, उसको लगा सांप मर न जाए, रथ को रोका, उसके बाद तीर थे, सांप को उठाया, बाजू में फेंक के चला गया. वो कहाँ गिर गया क्या हुआ वो नहीं देखा. जब फेंक दिया, साइड पर बबूल के कांटों का बाढ़ था, खेती थी, सांप उसके ऊपर जोर से गिरा, नीचे से कांटे चुभ गए. जैसा सांप कांटे के ऊपर तड़प तड़प करके मर गया, उसकी सजा भीष्म पितामह को बानों के शैया पर दिखाते. अनजान से किए हुए कर्मों का भी फल मिला. तो इसी तरह मेरे जीवन के प्रॉब्लम जाने अनजाने किसी को तंग किया, किसी को, इसलिए वर्तमान में प्रॉब्लम्स आ रहे. பார்த்தீங்கன்னா பீஷ்ம பிதாம கூட எப்படி காமிச்சிருக்கிறாங்க, பாம்பு படுக்கையில வந்து இருக்கிறத காமிச்சிருக்கிறாங்க. அவர் முந்தின பிறவியில என்ன செய்திருக்கிறாரு, அவர் வந்து ஒரு ரதம் ஓட்டிட்டு போயிட்டு இருந்த போது முன்னால பாம்பு இருந்திருக்குது, அந்த பாம்பை தூக்கி வந்து போட்டாரு. அந்த போட்ட இடம் வந்து முள்காடு. அந்த முள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு எப்படி வந்து முள்ளுல சிக்கி படுத்திருந்துச்சோ அதே மாதிரிதான் அதே படுக்கையில இவர் வந்து படுத்திட்டு இருக்கிற மாதிரி வந்து இந்த பிறவியில அவருக்கு அமைஞ்சிருக்குது. நல்ல தெரியாம செய்த கர்மா கூட பாத்தீங்கன்னா வந்து இந்த பிறவியில நமக்கு அது அட்டாக் ஆகுது. முந்தின சொன்ன கதை வந்து தெரிஞ்சு கண்ணை குத்துனாரு. இந்த பறவை வந்து தெரிஞ்சு பாத்தீங்கன்னா கண்ணை குத்து, இது வந்து அவர் தூக்கி போட்டது எங்க விழும் தெரியல, தெரியாம செஞ்சது கூட நமக்கு இது ரிட்டர்ன் வருது. अगर कोई बहू है, सास उसको तंग करती है, परेशान करती है, भूख लगता है मेरे साथ अन्याय हो रहा है, कभी कभी इतना टेंशन करती है, कभी सुसाइड भी करती है, कभी कभी उस बहू क्या करते हैं गुस्से में आकर के उसका मर्डर भी कर लेती है. हाँ, क्योंकि उसको कर्मों का ज्ञान नहीं है, वो सास मुझे तंग क्यों कर रहे हैं. इसीलिए आज लोगों को तनाव क्यों है, क्योंकि कर्मों का ज्ञान नहीं है. अगर उस सास और बहू का पिछला जन्म दिखाया जाए, आज की जो बहू है पिछले जन्म उसकी सास थी, और जो सास है उस समय कौन थी, बहू थी. इसलिए कहते हैं ना सास भी कभी बहू थी. और जिसको ये ज्ञान होगा ऐसे विपरीत परिस्थिति में भी मन चुप रहेगा. மாமியார் மருமகளுடைய அந்த ஒரு பிரச்சனை கூட பாத்தீங்கன்னா வந்து சில நேரம் என்ன ஆகுது, மருமகள் தானே பாத்தீங்கன்னா போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆனா மாமியார் கூட சில நேரம் என்ன பண்றாங்க, மருமகளை கொலை கூட பண்றாங்க. கர்மத்தினுடைய கதி வந்து தெரியாம செய்யறாங்க. அப்போ இதனுடைய என்ன கணக்கு அப்படின்னு பார்க்கும்போது முந்தின பிறவியில இப்ப மாமியாரா இருக்கிறவங்க முந்தின பிறவியில மருமகளா இருந்திருக்கிறாங்க, இப்ப மருமகளா இருந்தவங்க முந்தின பிறவியில மாமியாரா இருந்திருக்கிறாங்க. அதனுடைய கணக்கு. आज माँ बाप ने कभी होटल नहीं देखा, पैसा पैसा इकट्ठा किया, उसको ऐसा बच्चा जन्म में आता है, हाँ वो गलत संगत में जा रहा है, नशा कर रहा है, टेंशन, तो माँ बाप को टेंशन आ रहा है, उनको तनाव आ रहा है, ये बच्चा क्यों करता है, क्यों करता है, संकल्प विकल्प चलते हैं. हाँ, क्यों, वो बच्चा उसके ही कोई पिछले जन्मों के कर्मों का हिसाब है. तो जिसको ही कर्मों का ज्ञान है
विपरीत परिस्थिति में उसका मन चुप रहेगा। கர்மத்தினுடைய கணக்கு வந்து இந்த பிறவியில பாத்தீங்கன்னா பார் ஓபன் பண்ணி அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறாங்க அப்படின்னா அடுத்த பிறவியில அவங்க பையன் என்ன பண்றாப்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேவையில்லாத தொடர்பு சங்கதோஷத்துல போய் பாத்தீங்கன்னா வந்து தவறான பயனா ஆக்குறாப்ல. அதனால கர்மத்தினுடைய கணக்கு என்பது ஒவ்வொன்றுமே வந்து நம்மளோட தான் நமக்கு வருது. आज कोई गाली देता है, कोई अपमान करता है, जिसको कर्मों का ज्ञान है, हाँ, उसको कोई संकल्प नहीं चलेगा। समझो किसी चलते चलते किसी ने गाली दी, जिसको कर्मों का ज्ञान है वो क्या सोचेगा, अच्छा इसका भी बहुत दिन का बाकी था, पूरा हो गया। गाली देने के बाद भी उसका मन में कोई थॉट्स नहीं चलेगा, वो सहन करेगा, दुआएं देगा। அதனால நம்மளுடைய கணக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது யாராவது திட்டுறாங்க யாராவது நிந்தனை பண்றாங்க அப்படின்னா கூட வந்து நம்ம அதையே ஏத்துக்குவோம். இப்ப நம்ம ரோட்ல நம்ம நடந்து போயிட்டு இருக்க நம்ம போக போக யாராவது திட்டுறாங்க அப்படின்னா கூட நமக்கு அந்த கணக்கு தெரியும்போது ஏதோ பிறவியினுடைய கணக்கு க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு என்ன பண்றோம் அதை நம்ம எடுத்துக்காம வர முடியும். एक बहुत सुंदर में एक लेख लिखा था, उसके अंदर एक बहुत सुंदर घटना लिखी थी। अगर इस घटना को आप अच्छी तरह समझेंगे तो पता चलेगा कि आपके जीवन में कोई गलत काम क्यों करता है, कोई गाली क्यों देता है, कोई अपमान क्यों करता है, कोई प्रॉब्लम्स क्यों आते हैं, उसका आपको समझ में आएगा. ஒரு சம்பவம் அவர் சொல்றாரு. அந்த சம்பவம் பாத்தீங்கன்னா வந்து அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கல ஏன் வந்து இவ்வளோ நமக்கு மற்றவங்க மூலம் ப்ராப்ளம்ஸ் வருது, ஏன் நமக்கு இவ்வளோ குழப்பமாகுது, ஏன் நமக்கு இவ்வளோ துக்கம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். एक आगरा में एक पति पत्नी रहते थे, बहुत गरीब थे, झोपड़पट्टी में रहते थे. उनके पास एक मेहमान आया. वैसा वो मेहमान दिल्ली में खरीदारी करने के हिसाब से आया था. ஆக்ரால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருந்தாங்க. அங்க அவங்களுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க. கெஸ்ட் வந்து ஏதோ சாமான் அவங்க வாங்கறதுக்காக வராங்க. लेकिन जब वो दिल्ली में आया, दुकान बंद थे, तो उसको लगता है मैं बैठे बैठे क्या करूं, मैं चलो आगरा घूम के आता हूं. तो व्यापारी क्या क्या आगरा घूमने के लिए चला गया. सारा दिन उसने आगरा घूम के देखा, लेकिन रात को उसको सोने का प्रॉब्लम हो गया. जिस होटल में जाता था सब कहते हैं भाई हमारे होटल बुक है. उसको लगता है रात को कहाँ सो जाऊं. दोबारा सुनाओ, दोबारा सुनाओ. बोलिए, आप थोड़ा धीरे धीरे बोलेंगे तो हम ट्रांसलेशन. तो वो दिल्ली में आया था, लेकिन जब दिल्ली में आया था दुकान सब बंद थे. व्यापारी के हिसाब से आया था, लेकिन दुकान बंद थे. तो उसको लगता है बैठे बैठे मैं क्या करूं, दुकान सब बंद है, हड़ताल है, चलो मैं आगरा देखने के लिए जाता हूं. इसीलिए वो आगरा चला गया. आगरा सारा दिन उसने अच्छी तरह घुमा, लेकिन रात को उसको सोने का प्रॉब्लम हो गया. जिस होटल में जाता था सब कहते हैं मैं हमारे होटल बुक है. அவர் பாத்தீங்கன்னா சுத்தி பார்த்திருக்கிறாரு, எல்லா பக்கமே சுத்தி பார்த்துட்டு நைட் போயிருக்கிறாரு. போகும்போது எல்லா ஹோட்டலுமே வந்து புக் ஆயிருந்துச்சு தூங்குறதுக்காக போகும்போது. तो क्योंकि उसके बैग में करोड़ रुपए पड़े थे, उसने पैसे लाए थे व्यापारी के हिसाब से, उस व्यापारी ने. तो उसको लगता है कहीं बस स्टैंड पर सो जाओ चोरी हो जाएगी, कहीं स्टेशन पर सो जाओ चोरी हो जाएगी. उसको अचानक याद आया मेरी गरीब पति पत्नी, चलो मैं उनके पास जाता हूँ. रिक्शा करके वहां तक चला गया. அவரு கையில வந்து கோடிக்கணக்கான பணம் இருந்தனால எங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா வந்து அது தொலைஞ்சு போறோம் அப்படின்னு என்ன பண்ணாரு, திரும்ப தன்னுடைய அந்த பதி பத்தினி எங்க இருக்கிறாங்களோ திரும்ப பாத்தீங்கன்னா வந்து அங்க போயிருக்கிறாரு ஏழைகள் வீட்டுக்கு. जब गया तो वो तो बड़े खुश हो गए, इतना बड़ा व्यापारी हमारे पास आया. तो उनको खिलाया पिलाया, बहुत खातिरी की. लेकिन सोने से पहले उस व्यापारी ने अपनी बैग खोली कपड़े बदलने के हिसाब से. அவர் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஏழையினுடைய வீட்டுக்கு போகும்போது அவங்க வந்து நல்லா கவனிச்சிருக்கிறாங்க. அந்த ஏழை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அவங்கள நல்லா கவனிச்சிருக்கிறாங்க. தூங்குறதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா வந்து அந்த பேக் ஓபன் பண்ணி திரும்ப பார்த்துருக்கிறாரு, சும்மா ஓபன் பண்ணி பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு படுக்கிறதுக்கு. जब बैग खोली तो गरीब की पत्नी की नजर बैग में गई, देखा इसके पास 50 के 100 के करोड़ रुपए थे. तो बहुत बंडल देख करके उसको मन विचलित हो गया. उसको लगता है हमको 2-4 बंडल भी मिल जाए तो हमारी गरीबी दूर हो जाएगी, क्योंकि हमने 500 की नोट नहीं देखी. तो रात भर उसको नींद नहीं आई. 12-1 बजे बाहर गई, बड़ा सा पत्थर लेके आती है.
அவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த பத்தினி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவர் பைய திறந்த உடனே 100 ரூபாய் 500 ரூபாய் நோட்டெல்லாம் வந்து கட்டு பண்டுலாம் வந்து இருந்திருக்குது. அந்த 500 ரூபாய் நோட்டை நம்ம பார்த்ததே கிடையாது. நம்ம இவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டா நமக்கு ஏதாவது வேலைக்கு உபயோகமாகும் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெரிய கல் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க, இவர் தூங்க தானே போறாரு அப்படின்ட்டு. तो उसकी बैग तो उसके शिरा नहीं थी पैसा, तो उसको पैसा लेने के चक्कर में पत्थर ला करके सीधा उसके सिर में मार दिया. जैसा मार दिया उसका मर्डर हो गया. पति की नींद खुली. पति कहते ये आवाज़ क्या हो गया? कहता अब हमारी गरीबी दूर होगी. सब पैसा दिखाया तो पति तो डर गए, ये बात किसी पुलिस वालों को पता चलेगा, लोगों को पता चलेगा, हमें जेल की सजा होगी. कहा कि किसी को पता ही नहीं चले देंगे, अब इसको हम जमुना नदी में डाल देंगे. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஒய்ஃப் வந்து அந்த கல்லை எடுத்து அந்த தலையில பை வச்சுட்டு படுத்திட்டு இருந்தார்ல, கல்லை எடுத்து முகத்துல போட்டு கொலை பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க பத்திக்கு வந்து இது என்ன ஒரு சத்தம் வருதுன்னு வந்து பார்க்கும்போது தெரிஞ்சிருக்குது, இந்த மாதிரி வந்து கொலை பண்ணிட்டாங்க. அப்புறம் பயந்துக்கிறாங்க, போலீஸ் இது வந்து நம்மள பிடிச்சிட போகுது அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாடியை தூக்கி யமுனை நதிக்கு கொண்டு போய் போட்டு விட்டாங்க. तो रात को 2 बजे उसको बॉडी को क्या उन्होंने क्या बोरे में डाल दिया. उनके झोपड़पट्टी के बिल्कुल पीछे जमुना नदी पानी से बहर के बहती थी, उसके अंदर डाल दिया. वापिस आए, वापिस आकर के जो खून लगा था दीवार पर रातों रात साफ किया उन्होंने. அந்த நதியில போட்டுட்டு அவர் நைட்டு வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த அடிச்சதனுடைய ரத்தம் இருந்திருக்குது பாருங்க செவுத்துல எல்லாம், அது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க தொடச்சு விட்டுருக்காங்க. उन्होंने खून के दाग मिटाए, लेकिन कर्मों में पड़े हुए दाग कोई मिटा नहीं सकता. इसलिए एक भजन है ना, कर्म का लेका मिटे न रे भाई, लाख करे कोई चतुराई. அதனால பாருங்க, அந்த ரத்தத்தினுடைய கரையை நீக்கலாம், ஆனா கர்மத்தினுடைய கரையை நீக்க முடியுமா? அதனாலதான் ஒரு பழமொழி கூட இருக்குது, நம்ம எதை வேணாலும் நீக்கலாம், ஆனா நம்மளுடைய கர்மா வந்து யாருமே அழிக்க முடியாது. और एक भजन है, किसके झोले में कांटे हैं तो किसके झोले में फूल, कोई कारण होगा रे, कोई कारण होगा. आखिरकार उन्होंने उसी पैसे से एक प्लॉट लिया. பாருங்க, அவரு பழமொழி சொல்றாரு, யாருடைய பை நிறையுது, யாருடைய பை பாத்தீங்கன்னா வந்து காலியாகுதுங்கிறது அவங்களுடைய கணக்க வைத்துதான் வந்து இருக்குது. तो उसी पैसे से उन्होंने क्या एक प्लॉट लिया, छोटा सा मकान बनाया, दुकान खोला, गहने बनाई, गाड़ी खरीद के उनकी गरीबी दूर हो गई. அந்த பைசா வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, பெருசு இடம் வாங்கினாங்க, வீடு கட்டினாங்க, தோட்டம் கட்டினாங்க, அது எல்லாமே வந்து செய்தாங்க. उनकी गरीबी दूर हो गई. लेकिन उनको कोई बच्चे नहीं थे, दोनों ही पति पत्नी थे. तो कुछ साल के बाद उनको एक बच्चा हो गया. அவங்க பாத்தீங்கன்னா அந்த ஏழ்மைங்கிறது அந்த பணத்தை வைத்து அவங்களுக்கு போயிருச்சு. ஆனா அவங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த நல்ல புது வீட்டுல போய் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது. उन्होंने उसी पैसे से एक प्लॉट लिया, मकान बनाया, दुकान खोला, गहने बनाई, गाड़ी खरीद की. उनकी गरीबी दूर हो गई, लेकिन उनको बच्चे नहीं थे. कुछ साल के बाद एक बच्चा हो गया, और एक ही बच्चा था. खिलाया पिलाया, उसको बड़ा किया, कलेक्टर में जितना पढ़ाया. அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா வந்து நல்லா படிக்க வச்சாங்க, கலெக்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து படிக்க வச்சாங்க. ஏன்னா அவங்க எந்த பணத்துல வாங்கி இருக்கிறாங்க, அந்த கொலை பண்ண பணத்துல வண்டி வாங்கினாங்க, வீடு கட்டினாங்க, அப்புறம் எல்லாமே கடை திறந்தாங்க, எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. लेकिन अचानक एक दिन वो बच्चा क्या हो गया, बीमार हो गया, उसको बहुत टाइफाइड हो गया. तो उस पति पत्नी को लगता है इसको कुछ हो ना जाए, एक ही बच्चा है, पढ़ा लिखा है, कलेक्टर बनने वाला है. बड़े से हॉस्पिटल में दिखाया, इसका इलाज किया, बहुत खर्चा हुआ, गहने बेचे और वो उनका इलाज किया. அந்த குழந்தைக்கு திடீர்னு ஒரு வியாதி வந்துச்சு. வியாதி வந்தபோது அவங்க பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்திருக்கிறாங்க. ஏன்னா நம்ம பையன் கலெக்டரா போறான், இந்த வியாதியை நம்ம சீக்கிரம் நீக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப செலவா இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய நகைகள் எல்லாம் வித்து செலவு பண்ணியிருக்கிறாங்க. आखिर बच्चा ठीक नहीं हुआ और दूसरे बड़े हॉस्पिटल में दिखाया. जो गाड़ी ली थी उसी पैसे से उसको बेच दिया और उसका इलाज करने के लिए पैसा खर्च किया. அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சரி கிடையாது, அடுத்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலினுடைய செலவு வந்து அந்த வண்டியை வித்தா தான் செலவு பண்ண முடியும். அதனால வண்டியை வித்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நகையை வித்துட்டாங்க, ரெண்டாவது வண்டியை வித்துட்டாங்க. दुकान भी बेचा, जो दुकान चालू किया था वो भी बेच दिया और बीमारी में खर्चा किया, बच्चा तो भी ठीक नहीं हुआ. அப்புறம் வாங்கின அந்த கடைகளை வந்து அதையும் கடையும் வித்து அந்த குழந்தைக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தையோட வியாதி சரியாகல. जो मकान बनाया था उन्होंने उसी पैसे से वो मकान भी बेचा और बीमारी में पैसा लगाया, तो भी बच्चा ठीक नहीं हुआ.
அப்புறம் அந்த பணத்துல வீடு வாங்கினாங்க இல்லைங்க, அந்த வீட்டையே வித்துட்டு அந்த குழந்தைக்கு செலவு பண்ணாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை சரியாகல. तो एक दिन वो बच्चा कहता है पापा जी अपने को जो मिला तो पैसा खत्म हो गया, अब मैं जा रहा हूँ. बच्चा मर गया. तो बच्चा कौन था? கடைசியா பாத்தீங்கன்னா வந்து அந்த குழந்தை சாகறதுக்கு முன்னால சொல்லுது, அப்பா உங்களோடது எல்லாமே வந்து போயிடுச்சு, இருந்த எல்லா செல்வமும் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா அந்த குழந்தை என்ன ஆயிடுச்சு, செத்து போயிடுச்சு. அப்ப அந்த குழந்தை எந்த குழந்தை? वही व्यापारी की आत्मा अपना पैसा लेने के लिए बच्चे के रूप में जन्म ली थी. यह ऊपर वाले का डंडा, यह है कर्मों की गुई गति. அதான் அந்த குழந்தை, அந்த பெரியவர் தான் என்னவா வந்திருக்கிறாங்க, அந்த குழந்தையாக பிறந்து எல்லாமே பாத்தீங்கன்னா செலவெல்லாம் வந்து செய்ய வைத்தது. அதனால இதுதான் கர்மத்தினுடைய ஆழமான கதி. तो ये मैंने आपको क्यों सुनाया? आज आपके जीवन में कोई आपको तंग कर रहा है, परेशान कर रहा है, उसके कारण आप डिस्टर्ब हैं. वो कौन है जिसको अभी कभी तंग किया था? किसी को सुनाने से, रोने से, परचिंतन करने से, घर को छोड़ के जाने से क्या खत्म होगा? उसके लिए मुझे सहना पड़ेगा. करते समय तो अभी तो लगता है भगवान तुमने भी आंखें बंद किया, मेरे साथ क्या हो रहा है, करते समय बोला. इसलिए मेरे जीवन के प्रॉब्लम मेरे ही कोई कर्मों का फल है, इसीलिए मुझे उसको खुशी से सहन करना है, सोचना नहीं. அதனால இன்னைக்கு வரக்கூடிய நமக்கு துக்கங்கள் கஷ்டங்கள் கூட என்னவா இருக்குது, நம்ம முந்தைய பிறவியில செய்ததோடைய கணக்கு தான் இன்னைக்கு நமக்கு வருது. இதை நம்ம மத்தவங்கிட்ட சொல்றதுனால பரிச்சேதனை பண்றதுனால என்ன ஆகாது, அது வந்து நம்மளை விட்டு போகாது. அதனால கர்மத்தினுடைய கணக்கு புரிஞ்சு அதை நம்ம குஷியோட அதை நம்ம என்ன பண்ணும் और अब भविष्य के लिए मुझे काटे नहीं बोना है, मुझे श्रीमत प्रमाण चलना है. श्रीमत के अलावा कोई भी गलत कर्म करेंगे वो विकर्म जमा हो जाएगा. அதனால இனி நாம வந்து எந்த ஒரு முள்ளையும் நாம வந்து நம்மளுடைய கர்மத்தினுடைய கணக்குல நம்ம பதிய வச்ச கூடாது. இனி நாம ஸ்ரீமத் படி நடக்கணும். ஸ்ரீமத்துங்கிற அந்த ஒரு நிழலுக்குள்ள நம்ம எப்போதுமே இருக்கணும். कई कहते हैं हम ओम शांति में जाते, ब्रह्मा कुमारी में जाते, तो भी हमारे जीवन में प्रॉब्लम क्यों? लोग भी बोलेंगे अरे इनको तो भगवान पढ़ाता है, तो भी देखो इनके घर में बच्चा बीमार हुआ, ये क्या. ओम शांति में कब से आ रहे? 10-12 साल से, 15 साल से, 2-3 साल से. पिछले जन्म में थे ओम शांति में. अब उस समय जो गलत कर्म किया क्या छुमंतर हो गया? ओम शांति में आने के बाद भी कोई प्रॉब्लम्स आ रहे हैं, ये पिछले जन्मों का मेरा हिसाब है. इसलिए बाबा के ऊपर का विश्वास कभी कम नहीं करना है. யாராவது உங்களை கேட்குறேன், நீங்க ஓம் சாந்திக்கு போறீங்க, உங்களுக்கே இவ்வளோ பிரச்சனை, உங்க குழந்தைங்களுக்கே இவ்வளோ வியாதியா அப்படின்னு கேட்குறாங்க. ஓம் சாந்திக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்குது, கர்ம கணக்கு என்பது குறைஞ்சுதான் இருக்குதே தவிர நமக்கு அதிகமாகாது. இதெல்லாம் நமக்கு என்னவா இருக்குது, வந்ததுக்கு அப்புறமும் நமக்கு வருது அப்படின்னா முந்தின பிறவியினுடைய கணக்கு. देखो गुलजार दादी जिनके तन में बाबा आता है तो भी आज उनको कैंसर हुआ, कई भी प्रकार की प्रॉब्लम, तो भी दादियों ने कभी विश्वास कम नहीं किया. लेकिन हमें थोड़ा कुछ होता है तो तुरंत कहते बाबा तो मदद ही नहीं करता. बाबा अरे बाबा क्या मदद करेगा, हमारे विकर्म. इसीलिए बाबा कहते बच्चे ये विकर्म के कारण, पिछले जन्मों के कर्म के कारण कभी कभी प्रॉब्लम आते हैं, तो भी हमें कभी भी निगेटिव नहीं सोचना है. அதனால குல்சார் தாதி கூட பார்த்தீங்கன்னா கேன்சர் இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம் அது அவங்க ஒருபோதுமே இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க கிடையாது. நமக்கு ஒரு சின்ன வியாதி வந்துச்சு என்ன சொல்ற, பாபா நீ எனக்கு உதவியே பண்ண மாட்டேங்கிறேன்னு. இப்போ நம்ம நெகட்டிவான அந்த ஒரு சிந்தனைகளை நம்ம கொண்டு வரக்கூடாது. कईयों को क्या लगता है इस दुनिया में तो अन्याय होता है, इस दुनिया में कोई भी युग है अन्याय नहीं है. कई कहते हैं हमारे घर के पास इतना भ्रष्ट व्यक्ति है, इतना गलत काम कर रहा है, भगवान उसका ही घर भर रहे हैं. अगर हम ईमानदार रहेंगे तो हम बहुत पीछे रहेंगे. इसीलिए हम भी कुछ गड़बड़ करना शुरू करते. गड़बड़ करेंगे तो गड़बड़ ही होगी. इसलिए इस दुनिया में कोई भी युग हो, आज वो व्यक्ति भ्रष्ट काम कर रहा है तो भी उसका घर भर रहा है, घर भर रहा है, पिछले जन्मों के पुण्य कर्मों के कारण भर रहा है. अब गलत बीज बो रहा है, एक दिन आएगा उसका फल उसको मिलेगा. भगवान के घर में देर है लेकिन अंधेर नहीं. इसलिए हमें कभी भी अपनी सत्यता ईमानदारी को कभी भी छोड़ करके नहीं चलना. நம்ம நினைக்கிறோம், நம்ம பாருங்க பக்கத்து வீட்டு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வீடு அவங்களுக்கு நிறைஞ்சிருக்குது, நம்ம இவ்வளோ ஏழ்மையாக இருக்கிறோம், நமக்கு பாபா கிடைச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்களுடைய முந்தின பிறவியில் அவங்க ஏதோ தானம் புண்ணியம் செஞ்சுருக்கிறாங்களா, அதனால தான் அவங்க வந்து வீடு வந்து அவங்களோடது நிறைஞ்சிருக்குது. அதனால நம்ம வந்து இப்போ நம்ம நல்ல கர்மா பண்ணணும், நம்மளுடைய சத்தியம் நேர்மை இதை நம்ம விட்டுறக்கூடாது. कई बार तो क्या ज्ञानी से भी डिस्टर्ब होता है.
कहते ये ज्ञानी होने के बाद भी मेरे को तंग कर रहे हैं। अरे पिछले जन्म में आप कभी राजा बन करके उसको तंग किया होगा, उसको राजा से निकाल दिया होगा, उसका भी तो हिसाब किताब है। इसलिए इस हिसाब किताब के कारण आपसी प्रॉब्लम आते हैं। इस कर्म गति को समझ करके चलना है, तब मन हमारा चुप रहेगा, साक्षी अवस्था रहेगी। அதனால ஞானிகளோட டிஸ்டர்ப் ஆகுறாங்க. இது கூட நம்ம முந்தின ஏதோ ஒரு பிறவியினுடைய கணக்கு. ராஜாவா இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜாவா இருந்து அவங்க ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க அந்த ராஜ்யத்துல, அதனுடைய கணக்கு வந்து நமக்கு இப்ப வருது. அதனால நம்ம என்ன பண்ணணும், கர்மத்தினுடைய கணக்குன்னு புரிஞ்சுக்கிறோம், இன்னொன்னு சாட்சி நிலையில நம்ம வந்து இருந்து பார்க்கணும். इसलिए कर्म गति को समझना। मैं जब दिल्ली में रहता था, दिल्ली में मैं सेंटर के सामने एक पुलिस वाला था। वो पुलिस वाला क्या करता है, रोज वहाँ से ट्रक जाते थे रात को 10 बजे, हाथ खड़ा करके उनसे पैसे लेता था। तो मैं कहता था, मेरे से दोस्ती हो गई उसकी, रोज पानी पीने के लिए आता था पांडवन में। तो मेरे रात की पहरे की ड्यूटी थी। तो मैं कहता था, सर आप ये जो हाथ खड़ा करके पैसे लेते हैं ये आपकी फीस होती है? तो कहते नहीं नहीं फीस नहीं होती है। और एक बोला उनसे पैसे ले लेते हैं, तो फिर उनको बोलते कागज़ दिखाओ, ये दिखाओ। हमने कहा लेकिन सर ठीक नहीं है, अब पुलिस वाले ऐसे करेंगे। अरे चलता है, बच्चों को अच्छे स्कूल में पढ़ाओ, अच्छा मकान बनाओ, ये करो। हमने कहा ये सब पैसे गवर्नमेंट में जमा करते हैं? नहीं नहीं, कहता है कि आधा मैं अपने पास रखता हूँ, आधा बॉस को देता हूँ। இந்த டெல்லி பாண்டவனுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் இது வந்து இருந்திருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் வந்து இருந்திருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக்னுடைய அந்த போலீஸ் வந்து வர வண்டியெல்லாம் வந்து நிறுத்தி வச்சு லஞ்சம் வாங்குவார், வந்து ஒவ்வொருத்தர்கிட்டே பணம் வாங்குவார். இவர் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டவ பவனுடைய ஒரு காவலா நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாட்ச்மேன் டியூட்டி வந்து பார்த்துட்டு இருந்தார். இப்போ இவர் வந்து கேட்டிருக்கிறார், நீங்கள் இந்த மாதிரி தினம் வந்து அவங்ககிட்ட போய் பணம் வாங்குறீங்களே, இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைப்பீங்களா அப்படின்னதுக்கு அவர் சொன்னார், பாதி நாங்கள் ஒப்படைப்போம், பாதி பார்த்தீங்கன்னா எங்கள் பாஸ்க்கு நாங்கள் வந்து அதான் பாதி அவர் வச்சுக்குவார், பாதி வந்து அவர் பாஸ்க்கு வந்து கொடுத்துருவார், நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் ஏன்னா இந்த பணத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை படிக்க வைக்கணும், எத்தனை செலவு இருக்குது, வீடு கட்டணும், இதெல்லாம் நாங்கள் பார்க்கணும் இல்லை அப்படின்னு. लेकिन हमने कहा सर ये ठीक नहीं है। रोज़ हमारी चर्चा होती थी। तो लेकिन एक दिन जब वो आया, वो बहुत उनके चेहरे पर थोड़ा उदासी थी उस पुलिस वाले के। हमने कहा सर आज कुछ प्रॉब्लम आया? कहता अरे बहुत बड़ी घटना हो गई। हमने कहा क्या हुआ? कहता मेरा एक ही बेटा था, उसने मुझे धोखा दिया। कहता वो IT पढ़ता था, IT में इंजीनियरिंग कॉलेज में पढ़ता था, लेकिन उसने मुझे धोखा दिया। मैंने सब उसकी इच्छाएं पूर्ण की, लेकिन उसने लव मैरिज करके वो कॉलेज से भाग गया। ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் வந்து வந்திருக்கிறாரு, சொன்னார் எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் கிட்ட நல்லா பேசுவாங்க, ஏன்னா ஒரு தண்ணி குடிக்கலாம் வந்து உள்ளே வருவாராமா, நம்ம உள்ள கிளாஸ்க்குள்ளே வந்து வருவார். இப்போ இவர் கேட்டுக்கிறது என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, நான் என் பையனை வந்து ஐடிக்கு நான் வந்து படிக்க வச்சுருந்தேன், இப்போ அந்த பையன் வந்து என்னை ஏமாற்றிட்டு லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாப்ல அப்படின்னு. कहता है वो गया तो गया, कोई बात नहीं, मेरा ATM में जितना भी पैसा इकट्ठा किया था वो लेके भी गया। हमने कहा सर कमाया था कैसा, जैसा आया वैसा चला गया। அவர் சும்மா போக்கிற, சரி போனா போயிட்டு போறாரு விட்டுருங்க, அவர் போனா கூட பரவாயில்ல நான் விட்டுருவேன், ATMல இருந்து எல்லா பைசாவையும் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இன்னும் இவர் பாத்தீங்கன்னா வந்து கேட்டிருக்கிறாரு, ATMல வந்து நீங்க எப்படி சம்பாரிச்சிங்களோ, அதாவது எப்படி நீங்க எல்லார்ட்டும் வாங்கினீங்களோ அப்படி பணம் போயிருச்சு அப்படின்னு. तो वास्तव में हमारे जीवन के जो प्रॉब्लम्स आते हैं हमारे ही कोई कर्मों का परिणाम होता है। इसीलिए बाबा कहते बच्चे इस कर्म गति को समझो, किसी से भी हमें डिस्टर्ब नहीं होना है। आपके आसपास के जितने लोग आए, कोई आपको देने के लिए आए, कोई आपसे कई कहते ये मेरा बच्चा तो बिल्कुल खराब है और ये तो कितना प्यारा है, वो प्यार देने के लिए आए और वो अपना हिसाब लेने के लिए आए। பாருங்க கர்மத்தினுடைய ஆழமான கதியை கூட புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இப்ப பாருங்க குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இவ்வளவு துக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அன்பு காட்டுறோம். ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா அன்பு எடுக்கிறதுக்கு பிறந்திருக்குது, ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அன்பு அதாவது வெறுப்பு ஏற்படுத்துறதுக்காக கூட அந்த குழந்தை வந்து பிறந்திருக்குது. இதுதான் கர்மத்தினுடைய கணக்கு. इसीलिए कर्म गति को जो समझने वाला उसका हर पल पे मन चुप रहेगा। கர்மத்தினுடைய கணக்கை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு அடியும் நம்மளுடைய மனசு வந்து அமைதியாக இருக்கும். अंतमति सोगति, अंतिम समय जो याद आता है वहां जन्म होता है.
அந்தமதி சோகதி, அந்திமத்துல நமக்கு என்ன நினைவு வருதோ அதனுடைய கதி என்பது உருவாகுது. अगर आपको याद आए कि इसने मेरा पैसा लेके गया नहीं दिया, तो लास्ट में आपको उसके घर में जन्म लेना पड़ेगा, पैसा लेना पड़ेगा, तब जाना. इसलिए बाबा क्यों कहते हैं बच्चे हमेशा बाबा को याद रखो, तब जाकर के मुक्त हो जाएंगे, नहीं तो वही जन्म लेना पड़ेगा. நமக்கு கடைசியில பாத்தீங்கன்னா இந்த நினைவு வந்து இவங்க எங்கிட்ட பைசா வாங்கிட்டு கொடுக்கல அப்படிங்கிற எண்ணம் வந்தது அப்படின்னா நம்ம அதான் பாத்தீங்கன்னா அந்த இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப அவங்க வீட்லயே போய் பறந்து பைசா வாங்குவோம். அதனால கடைசி நேரத்துல பாபா நினைவு இருக்கும் போதுதான் நேர ஆத்மா முக்த நிலைக்கு மேல போகும். इसलिए कर्म गति के गहराई में जाना है. पांचवी बात है, अगर मुझे संकल्प को बचाना है, जीवन में आने वाली छोटी छोटी बातों को, निगेटिव बात को क्या बना दो, पॉजिटिव. जो निगेटिव को पॉजिटिव बनाना जानता है उसका मन चुप रहेगा, डिस्टर्ब नहीं होगा. யாருடைய மனசு அமைதியா இருக்கும் அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகாது அப்படின்னா சின்ன சின்ன விஷயம். पांचवी बात है, पांचवा पॉइंट. அஞ்சாவது பாயிண்ட் அவர் சொல்றாரு. அதனால பாத்தீங்கன்னா எதுலயும் நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம வந்து விட்டுறணும், நம்ம அதுல டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. निगेटिव को क्या बना दो, पॉजिटिव. நெகட்டிவ பாசிட்டிவாக மாத்திக்கணும். अगर किसी ने गाली दी, क्या समझो, गाली नहीं दी, मेरे पर गुलाब का फूल डाल दिया. जो यहाँ संगम युग में गाली देगा वो दोपहर में रोज आकर के गुलाब का फूल चढ़ा करके आपको पूजा करेगा. जिस दिन किसी ने गाली दी तो योग में बैठेंगे तो बाबा को, बाबा आज आपने बहुत अच्छा भगत भेजे थे, उन्होंने बहुत अच्छा पूजा किया, आपका बहुत बहुत धन्यवाद. कल भी किसी को भेज देना. இன்னைக்கு யாராவது உங்களை திட்டுறாங்க அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும், எனக்கு அவங்க ரோஜா மலர் வந்து போடுறாங்க, அவங்க தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு துவாபர யுகத்துல நிறைய உங்களுக்கு பூஜை பண்ணுவாங்க, ரோஜா மலர் போட்டு பூஜை பண்ணுவாங்க. அதனால யோகால நம்ம என்ன பண்ணோம், பாபா இன்னைக்கு இந்த மாதிரி எனக்கு ரோஜா மலர் போடுற, நிறைய ரோஜா மலர் போட்டாங்க, நாளைக்கு இது மாதிரி இன்னொருத்தர் அனுப்புங்க ரோஜா மலர் போடுறதுக்கு அப்படின்னு. अगर किसी ने आपका परचिंतन किया तो आप ये समझे कि परचिंतन नहीं किया, मेरा कीर्तन भजन गाया. भजन में क्या होते हैं, दो चार जन इकट्ठे होते हैं, एक जन ताल बजाता है, एक जन डपला बजाता है, एक जन गाता है, दो चार जन सुनते हैं, उसको करते कीर्तन भजन. तो परचिंतन में भी क्या होता है, दो चार जन इकट्ठे होते हैं, ये कहता वो है ही ऐसी, दूसरे के मेरे साथ में, मैंने एक जन ढोल बजा रहा है, एक जन गा रहा है, दो चार जन सुन रहे हैं. तो इसीलिए बाबा कहते हैं उस नेगेटिव बात को क्या बना दो, पॉजिटिव. அதனால பரச்சிந்தனை கூட நம்ம என்னவா எடுத்துக்கணும்னா கீர்த்தனையா நம்ம வந்து எடுத்துக்கணுமா. ஒரு கீர்த்தனை பஜனை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கம் ட்ரம்ஸ் அடிப்பாங்க, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த இது தட்டுவாங்க, ஒரு பக்கம் வாத்தியம் வாசிப்பாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாமே சேர்ந்ததுதான் பாத்தீங்கன்னா வந்து பஜனை அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் வந்து பரச்சிந்தனையில கூட என்ன இருக்கும், ஒரு 4 பேர் சேர்ந்துட்டு இவங்க இப்படித்தான், இவங்க என்கிட்ட இப்படித்தான் இருந்தாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, 4 பேர் சேர்ந்து வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இப்ப நம்ம என்ன நினைக்கணும், இது எனக்கு कीर्तने भजने अपनी नामो निனைக்கணும். यहाँ संगम युग में 1 घंटा किसी का परचिंतन करेंगे 2-4 लोग, तो उसी 2-4 लोगों को जिसका परचिंतन करेंगे उसी के मंदिर तो बनेंगे भविष्य में. तो उस जिस शहर में मंदिर बनेगा उसी शहर में जन्म लेना पड़ेगा. जिसने ये कहा था कि वो है ही ऐसी, वो क्या बोलेगा वहाँ, हे देवी तुम बड़े महान हो करके गाएगा. जिसने हाँ में हाँ मिलाया तो ढोल बजाएगा, जिसने हाँ वो तो ऐसी बोलती है वो ताल बजाएगा. जिन्होंने कुछ नहीं बोला था, वो सुना था और भावना खराब की थी, वो भजन सुन करके भावना अच्छी बनाएंगे. அதனால இப்ப பாருங்க, பரச்சிந்தனை பண்றவங்க வந்து எதிர்காலத்துல வந்து அவங்க யாருக்கு பரச்சிந்தனை பண்றாங்களோ அந்த இடத்துல அந்த கோவில் வந்து கட்டுவாங்க. அந்த 4 பேருமே பாத்தீங்கன்னா 4 பேர் சேர்ந்து தானே பரச்சிந்தனை பண்ணுவாங்க, ஒருத்தரை பத்தி வந்து பேசுவாங்க. அதனால சங்கமியத்துல யார் வந்து 1 மணி நேரம் அந்த மாதிரி வந்து பரச்சிந்தனை பண்றாங்களோ அவங்க அதே கோவிலுக்கு போவாங்க. கோவிலுக்கு போய் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வாத்தியம் வாசிப்பாங்க, ஒருத்தர் பாத்தீங்கன்னா வந்து ட்ரம்ஸ், அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ஒருத்தர் பாத்தீங்கன்னா யார் வந்து இந்த 4 பேர் பரச்சிந்தனையில ஒருத்தர் அமைதியா எல்லாமே கேட்டுக்குவாங்க. அந்த கேட்கறவங்க பாத்தீங்கன்னா வந்து அங்க வந்து அந்த தேவிகளுக்கு மகிமை பாடுறத வந்து அவங்களும் வந்து அமைதியா வந்து அதை கேட்டு ரசிச்சிட்டு இருப்பாங்க. யாரு பாத்தீங்களா ஆமா அப்படின்னு போட்டு கேட்கறவங்க பரச்சிந்தனையில ஆமான்னு அவங்க வந்து ரசிச்சு கேட்கறவங்க என்ன பண்ணுவாங்களாமா, இந்த பஜனையில வந்து அந்த இது வாசிப்பாங்களே ஜால்ராவா பாத்தீங்கன்னா அவங்க அது அங்க வாசிப்பாங்க. इसीलिए बाबा कहते हैं निगेटिव को क्या बना दो, पॉजिटिव. आजकल डॉक्टर कहते हैं अगर हेल्थ अच्छी रखनी है कड़वी चीजें खाना पसंद करो, करेले खाओ, कड़ू नीम के पत्ते खाओ, मेथी के लड्डू खाओ, हेल्थ अच्छी बनेगी. अर्थात जीवन में आने वाली कड़वी बातों को डाइजेस्ट कर लो.
அதனால பரச்சிந்தனையெல்லாம் நம்ம வந்து விட்டுணும். நெகட்டிவை கூட நம்ம பாசிட்டிவாக மாற்றணும். இப்போ ஒரு வியாதி வருது அப்படின்னு டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, வெந்தய களி சாப்பிடுங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாவக்காய் சாப்பிடுங்க, எதெல்லாம் கசப்பு எதெல்லாம் சாப்பிட முடியாதோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நம்ம கூட வந்து எதெல்லாம் நெகட்டிவ் வேஸ்ட் விஷயத்தோட நம்ம என்ன பண்ணணும், ஏற்றுட்டு அதை வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கணும். அதுதான் நல்லது. करेले मतलब वो पेड़ वाले करेले नहीं, किसी ने गाली दी, करेला है कड़वा है उसको डाइजेस्ट करो, लेकिन हम करेले को उल्टी करते 10 जगह पर, सहन नहीं करते, 10 जगह पर जाकर सुनाएंगे. और खास तो माताओं में सहन शक्ति कम होते ज्यादा होते. கரையில அப்படின்னா அவர் வந்து வெறும் அந்த காய் மட்டும் சொல்லலாம், வரக்கூடிய அந்த விஷயங்களை கூட நம்ம டைஜஷன் பண்ணணும். எந்த விஷயம் வந்தாலும் அந்த மாதிரி கசப்பான விஷயம் வந்தாலும் அதை நம்ம டைஜஷன் பண்ணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வரக்கூடிய விஷயங்களை நம்ம ஏற்றுக்க முடியல அப்படின்னா அந்த சக்தி வந்து சில நேரம் மாதாஸ் கிட்ட என்ன ஆயிடுது, அந்த சர்ச்சிட்டு போகிற சக்தி வந்து குறைவாயிருது. माताओं में सहन शक्ति ज्यादा है कम है? மாதாஸ் கிட்ட சகன் சக்தி குறைவா இருக்குதா அதிகமா இருக்குதா? ज्यादा है. माताएं सहन तो करती हैं लेकिन वो बातें सहन की भी जाकर के पड़ोसने को जरूर सुनाएंगे. அதாவது மாதாஸ் வந்து நிறைய பொறுத்துக்கிறீங்க வாழ்க்கையில, ஆனா பொறுத்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டு வந்துடுறீங்க பக்கத்து வீட்டுல. पानी भरने के लिए जाएंगे या कुछ बहाने जाएंगे, कहीं के खाना खाया, अरे क्या खाओ मेरा पति ऐसे ही, कहीं के मेरा भी कोई काम है. ஒரு தண்ணி பிடிக்க போகும்போது பக்கத்துல ஏதாவது நம்ம நடந்து போகும்போது என்ன பண்ணிடுறோம், என்ன பண்றது அவங்க அப்படி இருக்கிறாங்க இவங்க இப்படி இருக்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிடுறோம், எல்லாம் பொறுத்துக்கிட்டு எல்லாம் சொல்லிட்டு வந்துடுறோம். इसीलिए माताओं का टाइम ज्यादा परचिंतन में जाता है. மாதாஸ்னுடைய டைம் அதிகமா பரசிந்தனையில போகுது. इसीलिए अगर शिव शक्ति बनना है तो सहन शक्ति की देवी बनो. जो भी कुछ जीवन में बातें आते उसको डाइजेस्ट करो. சிவசக்தி ஆகணும் அப்படின்னா சகன் சக்தியை நாம தாரணை பண்ணணும். வரக்கூடிய விஷயங்களில என்ன பண்ணணும், டைஜஷன் பண்ணிடணும். வெளியில துப்பிடக்கூடாது, யார்கிட்டையும் போய் சொல்லிடக்கூடாது. इसलिए माता ही जल्दी रोती है. जो खुद रोएगी तो रोने वालों की आंखों के आंसू कौन पूछेगा. நல்லா மாதாஸ் ஜாஸ்தி அழுகுறாங்க. தான் அழுவும் போது மற்றவங்களுடைய கண்ணை நம்ம எப்படி தடைச்சு விட முடியும், மற்றவங்களுடைய அழுகை எப்படி நிறுத்த முடியும்? इसीलिए रोना नहीं है. रोना 2 प्रकार का है, एक आंखों का रोना, दूसरा मन का रोना. औरों को सुनाना मेरे साथ ऐसा हुआ ये हुआ, ये भी एक रोना है. तो रोने वालों की आंखों के आंसू कैसे पहुंचेगा. इसीलिए मुझे प्रॉब्लम्स को खत्म करने वाली बनना है. माताओं में एक कमजोरी होती है, माताओं के पेट में कोई बातें ठहरती नहीं, और इस कमजोरी का फायदा ब्रह्मा बाबा ने लिया है. பார்த்தீங்கன்னா அழுவுறது அப்படின்னு 2 விதமான அழுகை. ஒன்று பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வருது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மனசில் அழுகை. மனசில் வரக்கூடிய அழுகை யார்ட்டையாவது போய் சொல்லிட்டு வந்துடுது. அதனால ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா வந்து பொறுத்துக்க முடியறது இல்லை. அதனால தான் பிரம்ம பாபா கூட என்ன பண்ணார் அப்படின்னா மாதாஸ்னுடைய இந்த ஒரு குணத்தை அவர் வந்து சேவையில் யூஸ் பண்ணிட்டார். ஏன்னா மாதாஸ் வந்து எதுவுமே வயிற்றுல வச்சுக்க மாட்டாங்க, எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க, எந்த விஷயம் வந்தாலும் மற்றவங்க சொல்லிடுவாங்க. பாபா மாதாசை பிடிச்சு ஞானம் கொடுத்தாரு. அதை என்ன பண்ணுவாங்க, ज्ञान का कलश माताओं के सिर पर इसीलिए दिया क्योंकि उनके अंदर कमजोरी है, पेट पे कोई बातें ठहरती नहीं. अगर ये ज्ञान उनको देंगे तो उनके पेट में नहीं ठहरेगा, सबको सुनाएंगे. ஞானத்தினுடைய கலசம் பாபா ஏன் மாதாஸ்க்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுத்திருக்கிறார் அப்படின்னா எந்த விஷயத்தையும் உள்ள வச்சுக்க மாட்டாங்க. கண்டிப்பா அதைய பக்கத்துல இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்துருவாங்க ஞானம். चलो ज्ञान की बातें तो जरूर सुनाओ, लेकिन व्यर्थ बातें अभी किसी को नहीं सुनाना है, उसको पेट में डालना. ஞான சிந்தனை மட்டும் நம்ம எல்லாருக்கும் சொல்லலாம், வீணானது நாம சொல்ல வேண்டாம். तो निगेटिव को क्या बना दो, पॉजिटिव. कहते हैं जिसमें पेशेंस नहीं वो पेशेंट बन जाता है. யார்கிட்ட பேஷன்ஸ் இல்லையோ, யார்கிட்ட அந்த தைரியம் பொறுமை இல்லையோ அவங்க பேஷண்டாக ஆயிடுறாங்க. इसलिए पेशेंस, धैर्यता. दादी जानकी अभी 103 साल की हो रहे. दादी कभी भी निगेटिव नहीं सोचती. दादी स्टेबल माइंड इन द वर्ल्ड, विश्व में एक स्थिर मन की महिला है. ஜானகி தாதிக்கு வயசு இப்போ 103. அதனால அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மைண்ட் அவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து அமைதியாக இருக்குது, எந்த விதமான அவங்ககிட்ட சிந்தனையே கிடையாது. அதனால தான் அவங்களுக்கு என்ன அவார்டு கிடைச்சது, ஸ்டேபிள் மைண்ட் இன் த வேர்ல்டு, ஸ்திர் மைண்ட். तो हमें भी एक घर छोटा संभालने के लिए भी सोचना पड़ता है. मेरा बच्चा ये नहीं, मेरा ये. अब दादी के कितने बच्चे हैं, कितना वार्ड में सबका अथॉरिटी प्रशासिका है, तो भी कोई टेंशन
बाबा करा रहा है, बाबा कराता है, सब बाबा कराता है, सारे बोझ बाबा को दो। அதனால தாதி பாத்தீங்கன்னா வந்து முழு உலகத்தினுடைய அவங்க ஹெட். நம்ம வீட்டுல 4 குழந்தைங்களை பாக்குறதுக்குள்ளேயே டென்ஷன் ஆயிடுது, அங்க எல்லாம் போயிடுது. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அத்தனை விஷயம் வந்தாலும் அவங்க டென்ஷனே ஆகிறது இல்ல. எல்லாமே பாபா நீ பாத்துக்கோ, செய்பவர் செய்விப்பவர் பாபா, பாபா செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு எல்லா போஜும் பாபா கிட்ட அவங்க விட்டுறாங்க. जैसे कोई स्टेशन पर लंबी यात्रा करके आते हैं, कुली मिलता है और कुली कहता है ये भी दे दो, ये भी दे दो, सब सामान दे दो। हाँ, इसी तरह हमें भी 84 जन्म की यात्रा करके आए हैं, तो अभी बाबा कुली के रूप में मिला है। कहता है तुम्हारे सारे बोझ। लेकिन कई लोग ऐसे होते कंजूस होते हैं, वो देते ही नहीं, कहीं कुली भाग ना जाए इसलिए कोई देता नहीं सामान। इसीलिए बाबा को सारे बोझ दे के हल्के बनो। இப்ப நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போறோம் மவுண்ட் அபுக்கு அப்படின்னா என்ன பண்றாங்க, கூலி வந்து பை கொடுங்க நாங்க தூக்கிக்கிறோம் அப்படின்னு எல்லா பையும் வந்து வாங்குறாங்க. அது மாதிரிதான் பாபா கூட என்னவா இருக்கிறாரு, நம்ம ஒரு நீண்ட பயணம் போறோம் அப்படின்னா கூலி வந்து நம்ம தூக்க முடியாதுன்னு வாங்குறாங்க. இப்ப நம்ம கூட நீண்ட பயணம் செய்துட்டு வந்திருக்கிறோம், பாபா நம்மளோட என்ன பண்றாரு, கூலியா இருந்து எல்லா சுமையும் எங்கிட்ட கொடு அப்படின்னு வந்து வாங்குறாரு. ஆனா சில கஞ்சூஸ் என்ன பண்ண மாட்டாங்க, அதை கூட பாத்தீங்கன்னா வந்து கொடுக்க மாட்டாங்க. एक माता जी खेती में गई, बहुत सारी सब्जियां फल फ्रूट निकाली, जैसे कि वैसे रोड पर आई, सबको कहते रुको भाई मुझे भी लेके चलो। कोई रुकता ही नहीं, गाड़ियां फास्ट जा रही थी। अचानक एक गाड़ी जा रही थी, खाली थी, उसको दया आई, बेचारी माता ये बूढ़ी है, तो गाड़ी को रोक करके उसको बिठा दिया, चल पड़ा। ஒரு மாதாஜி பாத்தீங்கன்னா வந்து தோட்டத்துல எல்லா காய்கறிகள் பழங்கள்லாம் எடுத்துட்டு வாசலுக்கு வராங்க, அந்த முன்னால வராங்க ரோட்டுக்கு. அப்ப எல்லா வண்டியும் நிறுத்தினாங்க, ஒரு வண்டி கூட நிக்க மாட்டேன்ருச்சு. ஒரு வண்டி மட்டும் நிறுத்தினாங்க. சரி பாவம் வயசானவங்க வாங்க எல்லாத்தையும் வச்சு வண்டியில ஏறிக்கோங்கன்னு சொல்றாங்க. तो जब अचानक पीछे मुड़कर उसको लगा, मैंने पूछा नहीं उसको कहाँ उतरना है, तो गाड़ी को बीच में रोक करके उसको पीछे मुड़ के कहता है कि माता जी आपको कहाँ उतरना है। जब पीछे मुड़ के देखा तो उसकी गठड़ी उसके सिर पर है। उसने कहा माता जी सीट पर रखो ना, सीट खाली है। कहते बेटा आपने मुझे गाड़ी में बैठाने की मेहरबानी की, मैंने सोचा तुम्हारी गाड़ी को बोझ क्यों, इसीलिए मैंने अपनी गठरी वो सीट पर रखे, सिर पर रखे, बोझ किसको है। इसीलिए बाबा का बनने के बाद फिर भी बोझ ऊपर रखेंगे, समझदार कहेंगे, तो इसीलिए सारे बोझ பாபா को दो. அப்ப ஒரு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த மாதாஜி திரும்பி பார்த்து சொல்றாராமா, மாதாஜி நீங்க எங்க இறங்கணும் அப்படின்னு கேட்கும்போது திரும்பி பார்த்தா அந்த மாதாஜி கூட தலையில வச்சுட்டு உட்காந்து இருக்காங்களாமா காருக்குள்ள. அப்ப ஏன் வந்து நீங்க சொல்றாரு நீங்க பக்கத்துல சீட்ல வைங்க, ஏன் தலையில வச்சிருக்கிறீங்க. இல்ல இல்ல வண்டி வந்து பாரமாக கூடாதுன்னு எடுத்து தலையில வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது மாதிரிதான் பாத்தீங்கன்னா பாபா கூட வந்து எல்லாம் எங்கிட்ட கொடு அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்றோம், தலையில வந்து வச்சிருக்கிறோம். इसलिए सारे बोझ बाबा को दो, निगेटिव को क्या बना दो, पॉजिटिव. एक महाराष्ट्र में एक संत थे जिनका नाम था तुकाराम महाराज. बहुत भक्ति करते थे, लोगों ने फिर भी उसको क्या क्या मना किया भक्ति करने के लिए. वो नया पंथ चालू किया था, तभी छोड़ा नहीं. तो एक दिन सभी लोगों ने सोचा इसका हम अपमान करेंगे, सवेरे सवेरे उसको पकड़ लिया. पकड़ करके क्या क्या, उसके गले में बैंगन टमाटर आलू मटर मिर्ची सबकी सब्जी की माला बना करके पहना दिया. ஒரு சன்னியாசி வந்து இருந்தாரு. அந்த சன்னியாசி பேர் என்ன சொன்னாரு, துக்காரா அப்படின்னு. तुकाराम महाराज. துக்காராம் மகாராஜ். அப்ப அந்த சன்னியாசி பாத்தீங்கன்னா ஒரு தனி மடம் வந்து ஒண்ணு ஓபன் பண்ணாரு. ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கும்போது அவரை வந்து அந்த மக்கள் எல்லாம் வந்து இன்சல்ட் பண்ணுங்கிறக்கா என்ன பண்ணாங்க, என்னெல்லாம் சப்ஜி இருக்குதோ எல்லாமே வந்து மாலையா பண்ணி பாத்தீங்கன்னா அவருக்கு போட்டாங்க. इतने नहीं, उसका मुंह काला किया, बाल उतार करके उसके ऊपर हल्दी का लेप लगा दिया और उनको एक गधे पर बिठाया और गधे का मुंह आगे उसका मुंह पीछे, गली गली में घुमा करके उसका अपमान करके घर के सामने लाया. அவரை அவமானப்படுத்துறக்கா பாத்தீங்கன்னா தலையில வந்து முடியெல்லாம் வந்து எடுத்துட்டு என்ன சுத்திட்டு வந்து அந்த வீட்டுக்கு முன்னால வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. पूरा घुमा कर घर के सामने लाया. जब उसकी पत्नी को बुलाया, तुम्हारे पति को ऐसा हमने भक्ति छोड़ने के लिए कहा था, नहीं छोड़ा इसीलिए ऐसा किए हैं. जब ये देखते हैं तो पत्नी को बड़ा गुस्सा आते हैं, सबको गाली देती हैं.
जब उसकी पत्नी देखते मेरे पति को ऐसा जब गाली देते हैं, तुकाराम महाराज गधे पर बैठे थे, अपनी सब्जी की माला दिखा करके कहते हैं इनको गाली क्यों दे रहे? ये लोगों ने अपने लिए 8 दिन के लिए सब्जी ला कर दी है. அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க ஏன் வந்து என்னுடைய பத்திக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து செஞ்சீங்க அப்படின்னதுக்கு அதுக்கு இவர் சொன்னாருமா, நீங்க அவங்கள திட்டாதீங்க, இவங்க 8 நாள் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு சப்ஜியில மாலைகளாக போட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு. और कहीं इनको गाली मत देना, मेरे सिर में बहुत फोड़े आ रहे थे, मैंने बहुत दवाई की, ठीक नहीं हुआ. आज ये लोगों ने मेरे बाल उतर करके हल्दी लगाई. हल्दी तो एंटीबायोटिक का काम करते, अब ठीक हो जाएगा. தலையில ஏன் வந்து மொட்டை அடிச்சிங்க அப்படின்னதுக்கு, ரொம்ப நாளா தலையில பாத்தீங்கன்னா வந்து புண்ணெல்லாம் இருந்திருக்குது, ஆனா வந்து அதைய ரொம்ப நாளா நீக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாருமா, ஆனா அவங்க வந்து தானாவே மொட்டை அடிச்சு விட்டாங்க, மஞ்சள் பூசி விட்டு இருக்கிறாங்க. और कहीं इनको गाली मत देना, जब मेरी शादी हुई थी उस समय बारात नहीं निकली थी. आज ये लोगों ने पूरी गांव में मेरी बारात निकाल करके लाई. इन बारात वालों को चाय पानी पिलाना, गाली मत देना. எனக்கு மேரேஜ் அப்ப கூட ஊர்வலம் யாருமே கூட்டிட்டு வரல, ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்னைய ஊர்வலத்துல கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க, அதனால வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் டீ கொடுங்க அப்படின்னாங்க. और कहा कि मैंने बहुत दिनों से गांव नहीं देखा था, आज ये लोगों ने मुझे गली गली का घर घर घुमा के लाए हैं. நான் ஒரு நாள் கூட இந்த வில்லேஜ் சுத்தி பார்த்தது கிடையாது, இன்னைக்கு இவங்க எல்லாருமே ஒவ்வொரு இடமும் என்னை கூட்டிட்டு போய் காமிச்சிருக்கிறாங்க. और कहा इनको गाली मत देना, जब मुझे घुमाने के लिए लेके गए थे धूप बहुत तेज थी, और तेज धूप में लोगों ने पाँव में कुछ नहीं पहना था, इन सब के पाँव में छाले आए होंगे, फोड़े, मुझे कुछ नहीं हुआ, मैं आराम से पर गधे पर बैठा था. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஊர் சுத்தி பாக்கறதுக்கு பாத்தீங்கன்னா கால்ல வந்து கொப்பளம் வரும், ஆனா எனக்கு எந்த கொப்பளம் வரல, ஏன்னா என்னை தான் அவங்க வந்து இது மேல உட்கார வச்சு இழுத்துட்டு போனாங்களே, இழுத்துட்டு போனவங்களுக்கு தான் என்ன இருக்குது, கால்ல கொப்பளம் புண்ணெல்லாம் வந்து இருக்குது. निगेटिव को क्या बना दिया? पॉजिटिव. ये है जीवन जीने की कला. நெகட்டிவா பாசிட்டிவா இப்படி மாத்துறது தான் வாழ்க்கை வாழும் கலையாக இருக்கு. तो निगेटिव को पॉजिटिव बनाने वाला हर व्यक्ति के साथ हर परिस्थिति में एडजस्ट होकर के चलेगा. நெகட்டிவா பாசிட்டிவா மாத்துறாங்க, ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகி முன்னால போயிருவாங்க. वो ये नहीं कहेगा ये ऐसी करती है, ये मेरे साथ है. वो गुण अवगुण देखने के बजाय उसके अंदर अवगुण वालों में भी गुण देखेगा. அவங்க அப்படி இவங்க இப்படி அப்படி பாக்குறதுக்கு பதிலா அவகுணம் இருக்கிறவங்கிட்ட கூட குணத்தை பார்ப்பாங்க. ना कभी कि उसका परचिंतन करके अपना टाइम वेस्ट करेगा, ना प्रदर्शन करेगा. பரச்சிந்தனை பண்ணியும் தன்னுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, பரதர்சனமும் செய்ய மாட்டாங்க. अपना अनमोल समय वेस्ट नहीं कराएगा. इसीलिए बाबा कहते बच्चे निगेटिव को क्या बना दो, पॉजिटिव बना दो. விலை மதிப்பு வாய்ந்த இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு தான் பாபா என்ன சொல்றாரு, நெகட்டிவ பாசிட்டிவாக மாத்துங்க. क्योंकि इससे हमारा समय वेस्ट जाता है. जिसका जितना निगेटिव बातें देखेंगे उतना उस व्यक्ति के प्रति नफरत आएगी, घृणा आएगी, वैर पैदा होगा, उसको देखते हमारा ब्लड प्रेशर बढ़ेगा, हम तनाव में आएंगे. इसलिए पॉजिटिव रहो. எதுக்குன்னா நம்மளுடைய நேரங்கிறது வேஸ்ட் ஆயிரும். நம்ம மற்றவங்க நெகட்டிவா பார்க்கும்போது நமக்கு தான் டென்ஷன், பிளட் ப்ரெஷர், டிப்ரெஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாகும். तुकाराम महाराज की पत्नी ने एक बार उसको गन्ना लाने के लिए, जो गन्ना होता है ना शुक्र का, वो लाने के लिए बोला था खेती से. हाँ, वो लाने के लिए बोला था, उसने बहुत सारा लेके आए, लेकिन तुकाराम महाराज से क्या किया, बच्चों ने मांग मांग के लिया, एक ही गन्ना बाकी था, उसने ला करके कोने में रख दिया. तो उसके पति ने पूछा गन्ने कहाँ है, कहते वो रखा है. उसको तो गुस्सा आया, मैंने कितना लाने के लिए बोला, तुमने एक ही लाया. लेकर के एक जोर से मारा, 2 टुकड़े हो गए. तुकाराम महाराज कहता है थैंक यू, तुम आधा खाना मैं आधा खा लूंगा, पूरा काम. பார்த்தீங்கன்னா கரும்பு பொறிச்சிட்டு வர சொல்லி நிறைய பொறிச்சிட்டு வர சொல்லி சொன்னும் போது அவங்க ஒரே ஒரு கரும்பு தான் பார்த்தீங்கன்னா பொறிச்சிட்டு வந்தாங்க. இப்போ வழியில ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்டு ஒன்றை மட்டும் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு வீட்டுக்கு. இப்போ ஒன்று கொண்டுட்டு வந்தபோது அவர் வந்து அந்த கரும்புலையே வச்சு அடிச்சும் போது அது வந்து 2ஆ போயிருச்சு. அப்போ அவர் சொன்னாராமா, சரி 2 கரும்புக்கு ஒன்று நீ வச்சுக்கோ, ஒன்று நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு. तो इसी तरह जीवन में निगेटिव बात को क्या बना दो. और मैंने केवल ज्ञान सुनाया नहीं, मैंने भी अपने प्रैक्टिकल में जीवन में लाया. लास्ट में मेरा अनुभव सुना करके पूरा करता हूँ. இந்த ஞானம் என்பது நம்ம பிராக்டிக்கல்ல தாரணை பண்றதுக்கான விஷயமாக இருக்குது. லாஸ்ட்ல இவருடைய அனுபவத்தை சொல்லி இப்போ முடிச்சுக்கிறேன். वैसे मैं महाराष्ट्र में एक छोटे से गांव में रहता था. 11 साल तक मैं स्कूल भी नहीं गया था. 11 साल के बाद स्कूल में गए. टीचर ने पहले दिन मुझे 5वीं कक्षा में बिठाया. टीचर ने 5वीं कक्षा में. அதனால பாத்தீங்கன்னா இவர் வந்து மகாராஷ்டிரால இருந்தாரு. மகாராஷ்டிரால இருந்தபோது 12 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து அவரு
கிளாஸ்க்கே ஸ்கூலுக்கே வந்து போக கிடையாது. ஆனால் இவர் அப்போதான் ஸ்கூலுக்கு போகிறாரு. டீச்சர் நேராக பார்த்தீங்கன்னா 5ஆம் கிளாஸில் போய் உட்கார வச்சுட்டாங்க. तो रोज जब क्योंकि वहाँ एक ही क्लास था, एक ही रूम थी, एक रूम में 7 कक्षा बैठती थी, हर कक्षा में 2-3 बच्चे थे. टीचर ने कहा पहले को सुनाएंगे तो भी सुन लेना, दूसरे को सुनाएंगे, क्योंकि एक अकेला पढ़ाता था. तो रोज जब जाना शुरू किया, घर वालों ने पूछा रोज कहाँ जाते हैं? हमने कहा स्कूल में. कहा कि आपने आज पैसा नहीं जाना. हमने कहा पैसे नहीं मांगेंगे, बिना पैसे का पढ़ूंगा. कहा कि ऐसे जाना है तो भले जाओ. तो 1 साल के बाद 6वीं में, फिर 7वीं में. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஸ்டாண்டர்டும் ஒரே கிளாஸில் வந்து உட்காந்துருந்தாங்க. 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ், அடுத்த 2 பேர் ஒரு கிளாஸ், அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து உட்காந்துருந்தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பைசா இல்லாதது அப்படிங்கும்போது போய் வந்து கற்றுக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்டாங்க. जब 7वीं कक्षा में गए तो टीचर ने कहा तुम डायरी पेन नहीं लाते, कल से स्कूल में नहीं आओ. तो मैंने सोचा अब क्या करें, घर में तो मना किया है. तो मैं क्या किया, पुरानी रद्दी से डायरी लाता था, पुरानी जो ओल्ड नोटबुक, और उसको ला करके पानी से धुलाई करके फिर लिखता था उसके ऊपर सुखा करके, ऐसी करके पढ़ाई करा था. तो एक दिन उसी रद्दी में एक ब्रह्मा कुमारी का किताब मिला और उसी से ज्ञान में आए. அவர் எப்படி வந்தார் அப்படின்னா 7ஆம் கிளாஸ் போகும்போது நோட்டு பென் எடுத்துட்டு வர சொன்னாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க நீ அப்படியெல்லாம் கேட்டேன்னா நீ ஸ்கூலுக்கே போவாத அப்படின்ட்டு. அதனால பழைய ஒரு நோட்ல இருந்தது பார்த்தீங்கன்னா எழுதி இருந்ததை வந்து தண்ணியில விட்டு அதை நனைச்சு எடுத்து காய வச்சு அதுல எழுதறதுக்காக எடுத்துட்டு போனார். அப்படி ஒரு பேப்பரை எடுத்துட்டு போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அதில் பிரம்மகுமாரிகளுடைய ஞானம் என்பது இருந்துச்சு. तो ऐसे एक बार रद्दी से डायरी ला करके धुलाई करता था तो स्याही फट जाती थी. टीचर ने मेरी डायरी को लेकर के दीवार पर फेंक दिया, क्या तुम कुत्ते का पाव बिल्ली को लगाते. तो मेरे को बड़ा दिल में लगा. मैं सोचा मैं राइटिंग सुधारूंगा. एक बच्चे का राइटिंग अच्छा था, क ख लिख करके लिया. उसी क ख को एक एक शब्दों को 8-8 दिन दोहराया और 2 साल के बाद राइटिंग इतना अच्छा बना. आज माउंट आबू में 25-30 बोर्ड लिखने की सेवा कर रहा हूँ. அவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எழுதவே வரல. அப்போ வந்து டீச்சர் வந்து தூக்கி எறிஞ்சாங்களாமா, இந்த மாதிரி நீ எழுதுற அப்படின்ட்டு. அப்போ ஒரு 2 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே எழுதி எழுதி வந்து பழகினாரு. ஆனால் இன்னைக்கு வந்து 100 போர்டு வந்து माउंट आबूல அவர் வந்து ஞானம் வந்து எழுதி போடுறாரு. முரளி பாயிண்ட். परिस्थिति से व्यक्ति कैसे महान बनता है. तो मेरे जीवन में प्रॉब्लम्स आए, लेकिन प्रॉब्लम को क्या बना दिया, पॉजिटिव. आज उसी रद्दी से मैंने और किताब मंगवाई, उसके ज्ञान में पक्के हो गए. आज मेरे जीवन में अलग अलग प्रकार के प्रॉब्लम है. एक मैं जब दिल्ली में सेंटर में रहता था तो एक दिन मेरे मन में आया कि मुझे किसी को ज्ञान सुनाना सीखना है. तो मैंने 2-4 लोगों को बुला करके कुछ सुनाना शुरू किया. कि एक बहन आई, मेरे को कहा कि आप क्या कर रहे थे. मैंने कहा मैं ज्ञान सुना रहा था. कहा ये तुम्हारा काम नहीं, तुम कभी नहीं कर सकते हो. ऐसे शब्द बोले. मैंने चुप बोला. मैंने सोचा कि मेरे पास ज्ञान का स्टॉक नहीं है, इसीलिए बाबा मौका नहीं दे रहे, मैं अपना स्टॉक बढ़ाऊंगा. तब से मैंने सुनाना छोड़ दिया. रोज बगीचे में बैठता था, जो फूलों के गमली रहते, गमला कुंडी बोलते हैं उसको, जिसमें फूल का बीज बोते. तो मैं क्या करता था, उस गमले के सामने बैठ करके समझता था माताएं बैठे, कुमार बैठे, युद्ध बैठे. गमले के सामने बैठ करके 6 साल तक ज्ञान सुनाने की प्रैक्टिस की. और सुनाते सुनाते आज मेरे पास इतना स्टॉक बढ़ गया. आज 6000 कॉलेज में, जेलों में लेक्चर करते करते इंडिया बुक ऑफ रिकॉर्ड में नाम दर्ज किया. இன்னைக்கு பாருங்க, டெல்லியில் அவர் வந்து சென்டர்ல இருந்தபோது பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து நிறைய பேருக்கு ஞானம் சொல்லணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருந்திருக்குது. ஆனா வந்து அங்க இருக்கிறவங்க சொல்லி இருக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து உனக்கு ஞானம் சொல்ற டியூட்டி கிடையாது, உனக்கு வேற டியூட்டி அப்படின்னு வந்து தோட்டத்துக்கு பாத்தீங்கன்னா அனுப்பிச்சுட்டாங்க. இவர் அந்த தோட்டத்துல போய் உட்காந்து என்ன பண்ணிருக்கிறாரு, ஒவ்வொரு அந்த செடிகள், அதாவது இந்த செடி போடுவாங்க இல்லைங்க தொட்டி, அதுக்கு முன்னால் உட்காந்துட்டு இவங்க ஒரு மாதாஜி, இவங்க பிரதர் அப்படின்னு உட்காந்து என்ன பண்ணிருக்கிறாரு, அதுல வந்து ஞானம் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனா பாத்தீங்கன்னா வந்து 6 மாசமா அது மாதிரி அவர் செய்திருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு வந்து அவரு 6000 இடத்துல போய் கிளாஸ், காலேஜுங்கள்ல, ஜெயிலு, ஸ்கூலு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போய் கிளாஸ் எடுத்து இந்தியா புக் அதுல பாத்தீங்கன்னா இவருக்கு ரெக்கார்டு வந்து கிடைச்சிருக்குது. तो मेरे जीवन में आगे बढ़ने का एक ही सिद्धांत रहा, निगेटिव को क्या बना दिया, पॉजिटिव. ऐसे एक दिन मन में आया मुझे कुछ लेख लिखना है. मैंने एक जिंदगी का पहला लेख लिखा. लिख करके एक फोटो कॉपी करने वाले के पास लेके गया. मैंने कहा इसको थोड़ा फोटो कॉपी करो. उसने ऊपर नीचे देखे, फाड़ के 25 टुकड़े करके कचरे में डाल दिया. कहते तुम कभी लेखक नहीं बनोगे, जाओ, बोल दिया. तो मैंने कुछ नहीं सोचा, बाहर आया, ऊपर देखा, मैंने सोचा लेखक जरूर बनूंगा. और तब से लिखना शुरू किया. आज 40 मैगजीन का लेखक हूँ. 3000 से ज्यादा लेख लिख चुका हूँ. இவர் வந்து பாத்தீங்கன்னா எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னு வந்து ஆசை இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுதின போது எல்லாரும் வந்து கிழிச்சு போட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து
2000 3000 லெட்டர் அந்த மாதிரி எழுத்தாளராகி புக் எழுதி இன்னைக்கு எல்லா பக்கமும் வந்து கொடுத்துருக்கிறாரு. ऐसे ही एक दिन किसी ने मेरे को कहा आप इतनी सारे लेक्चर करते हो, इसके फोटो थोड़ा इंटरनेट में डालो तो बहुत अच्छा है. लेकिन मैंने तो 5 क्लास पढ़ाई किया, मुझे इंग्लिश वगैरह नहीं आती थी. मैंने कुछ फोटोज एक सीडी में डाल करके एक भाई के पास लेके गया. मैंने कहा इसको थोड़ा इंटरनेट में डाल देना. तो उसने कहा तुम पैसे के आदमी, तुम्हारे फोटो इंटरनेट में थोड़े होते, ये तो बड़े बड़े लोगों के होते हैं. मुझे लगा इंटरनेट क्या होता है, मुझे उसको सीखना है. और सीखते जब मैं पढ़ाई नहीं किया था इंग्लिश की, लेकिन मुझे उस घटना से लगा सीखना है. सीखते सीखते आज गूगल में, यूट्यूब में कहीं भी BK भगवान सर्च करो, हर एक के जेब में हम बैठे हैं. 900 से ज़्यादा वीडियोस हैं, बहुत सारे फोटोज, बहुत सारे ब्लॉग्स, इंटरनेट का हर काम जानता हूँ. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நெட் இதெல்லாம் வந்து இவருக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ இவருடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட்டில் வந்து போட்டிருக்கிறாங்க. அப்போ இவர் சொல்லியிருக்கிறாரு, எத்தனையோ பேர் மற்றவங்க சொல்லியிருக்கிறாங்க எவ்வளோ பேர் பணம் கொடுத்தாதான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து போடுவாங்க அப்படின்னு. ஆனால் இவருக்கு எல்லாமே வந்து ஃப்ரீயாக எல்லாமே வந்து போட்டு விட்டுருக்குறாங்க. அப்போ இவர் சொல்லியிருக்கிறாரு எனக்கு எதுவுமே வந்து தெரியாமல் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 600 700 பார்த்தீங்கன்னா யூடியூப்ல, கூகுள், இந்த மாதிரி எல்லா இதுலயுமே BK भगवान அப்படின்னு போட்டு பார்த்தோம்னா அவரோட கிளாसेस எல்லாமே வந்து வருது. जीवन की परिस्थितियों ने मुझे महारथी तक पहुंचाया. बिना सहन करते कोई बड़ा नहीं बन सकता, इसलिए जीवन में सहन करना पड़ता है. लेकिन कौन करता है? जो निगेटिव को, आईना अगर चेहरे पर दाग दिखाता है, आईने को फोड़ के नहीं फेंकते, अपना दाग मिटाते हैं. इसी तरह अगर हमारी कोई बुराई बताता है, हमें ठंडे दिमाग से उसमें परिवर्तन करना है. लेकिन हम क्या करते हैं, उसको ही दो झूठ बोलते हैं कि तुम मेरी बुराई बताते हो, इसलिए टेंशन में आता है. इसलिए बुराई बताने वाला संत कबीर ने कहा है, निंदक नीरे राखिए. जो निंदा करता है वो हमारा असली मित्र है. நல்லா வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனை தான் அவருக்கு வந்து இன்னைக்கு மகாரதியாக ஆக்குனது. நல்லா வரக்கூடிய எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவாக நான் வந்து எல்லாமே எடுத்துக்கிட்டேன். எப்படி ஒரு எக்ஸாம்பிள் வந்து கண்ணாடியில நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஏதோ ஒரு கருப்பு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த கருப்பை நமக்குள்ள இருக்கிறத நம்ம நீக்கிறதுக்கு தான் வந்து முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் வந்து பாசிட்டிவாக நம்ம வந்து எடுத்துட்டு போகணும். तो इस तरह से जितना पॉजिटिव लेंगे मन चुप रहेगा. वो दुआएं दे सकता है, क्षमा कर सकता है, अपकारी पर भी उपकार कर सकता है, बाप समान बन सकता है. எந்த அளவு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி இருக்கிறோமோ அப்போ அப்பகாரிகளுக்கு உபகாரம் செய்யலாம். அப்புறம் என்ன பண்ணலாம்னு இருப்போம், எல்லாருக்கும் நாம மன்னிப்பு கொடுக்கலாம், ஆசீர்வாதம் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம கெட்டது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து அதுல நெகட்டிவ் தான் வந்து அதிகமாகுது. इसलिए 5 बातें याद रखना ताकि आपका मन चुप रहे, व्यर्थों से मुक्त बने. यह है पुरुषार्थ. इसी पुरुषार्थ से आत्माभिमानी स्थिति, केवल आत्मा कहने से आत्माभिमानी नहीं बनेंगे, उसके लिए संकल्पों को बचाओ. इसलिए बाबा ने ड्रामा का ज्ञान, कर्मों का ज्ञान, जो हुआ अच्छा ये ज्ञान, ये सब क्यों दिया है? मन को चुप रखने के लिए. इतना ज्ञान होने के बाद फिर भी हम कहते हैं ये क्यों करते हैं, मेरे साथ क्यों करते हैं, ऐसी क्यों करते हैं, पर चिंतन करेंगे वो फिर योगी नहीं बन सकता. இந்த ஒரு 5 விஷயம் சொன்னாரு. இந்த 5 விஷயத்தை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். ஆத்மான்னு சொன்னா ஆத்மாவுடைய ஞானம் வந்து நமக்கு வராது. அதனால வரக்கூடியது ஒவ்வொன்றையுமே வந்து நம்ம கர்மத்தினுடைய ஞானம், இது வந்து டிராமா, இது கர்மான்னு நம்ம என்ன பண்ணணும், ஞானத்தை நம்ம அப்ளை பண்ணி நம்ம முன்னால போய்க்கணும். तो 5 बातें समझ में आई सबको? 5 விஷயம் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? पहली बात कौन सी बताई? ड्रामा की बात. मेरा ड्रामा कल्याणकारी है. दूसरी बात बताई, रोज क्या करो, विघ्न डालने वालों के प्रति सकारात्मक दृष्टिकोण, मंत्रावली. मैंने एक एग्जाम्पल भी डाला है हर टॉपिक में. तीसरी बात कौन सी बताई? रोज अपने खिड़की को साफ करना है. कहाँ साफ करना है? घर में बैठ के नहीं, सेंटर पर आकर के मुरली सुननी है. अमृत वाला योग, क्लास के पहले योग, मुरली ध्यान से सुनना. और चौथी बात बताई कर्मों की घुई गति. उसके लिए भी मैंने बहुत आग्रह वाली बात बताई, धृतराष्ट्र वाली बात बताई, भीष्म पितामह की बताई. 5वीं बताई नेगेटिव को क्या बना दो, पॉजिटिव. मेरे खुद के एग्जाम्पल भी बताएं. तो इसीलिए 5 बातों को जीवन में लाएंगे तो सचमुच हम हल्के बन सकेंगे. இந்த 5 விஷயமா சொன்னாரு. 5 விஷயம் சும்மா சொல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட தான் அவர் வந்து சொன்னாரு. 5 விஷயத்துக்கும் 5 எக்ஸாம்பிள். இந்த 5 விஷயத்தை நம்ம வந்து வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வரும்போது எல்லாத்துல இருந்து நம்ம கடந்து சீக்கிரம் போயிடலாம். और इससे कोई बीमारी भी नहीं होगी, कोई तकलीफ नहीं होगी, सदा व्यर्थों से. ये ज्ञान वर्तमान में कितना जरूरी है
इसे हम आगे चल करके बाबा कहते हैं लोग म्यूजियम देखने के लिए, ज्ञान सुनने के लिए नहीं आएंगे, आपका चेहरा खुश होगा तो आपका चेहरा देख करके लगेगा, क्योंकि वर्तमान समय सबके चेहरे लटके हुए, हर एक के जीवन में कोई ना कोई प्रॉब्लम्स है, कोई किसी का पति तंग कर रहे हैं, किसी को कोई विघन डाल रहे हैं, इसलिए सबके चेहरे पर दुखी है। तो ऐसे समय कोई ब्रह्मा कुमार कुमारी को देखेगा जो पॉजिटिव से चेहरा खुश है, वो अपने आप यहाँ आएंगे, ज्ञान सुनेंगे। इसीलिए बाबा कहते हैं चेहरे को म्यूजियम बना दो। அதனால நீங்க இந்த மியூசியத்தை பார்க்கறதுக்கு, இங்க இருக்கிறதெல்லாம் பார்க்கறதுல இனி வரக்கூடிய ஆத்மாக்கள் வரமாட்டாங்க, உங்களுடைய முகத்தை பார்க்கறதுக்கு தான் வருவாங்க. நீங்க எந்த அளவு வந்து ஒவ்வொரு விஷயத்தை பாசிட்டிவாக ஆக்குறீங்களோ அந்த அளவு வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது நீங்களே என்னவா இருப்பீங்க, உங்களுடைய முகமே வந்து மியூசியம் போல வந்து இருக்கும். इसलिए आजकल डॉक्टर भी कहते हैं ना खुश रहो, लेकिन लोग खुश होने के लिए कहाँ जाते हैं, लाफिंग क्लब में, वहाँ जाकर के हाथ ऊपर करके हाँ 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 करेंगे, घर में आते पति पत्नी का किसी का मुंह देखते चेहरा डाउन। ये नहीं, हमारा सदा खुशी रहे, यही वास्तव में ज्ञान का सार है। பாபாவுடைய இந்த ஞானமே என்ன, எப்போதும் குஷியா இருக்கணும். இன்னைக்கு குஷிக்காக லாஃபிங் கிளப்புக்கு போயிட்டு அங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க பாபாவுடைய ஞானம் என்பது நமக்கு சந்தோஷத்தை, சிரிப்பை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. इसीलिए 5 बातें याद रख करके इसे व्यर्थों से मुक्त, इससे आत्मिक स्थिति बनेगी, सारी योग भी अच्छा लगेगा। और बाकी तो आगे और भी शाम के समय 2 टॉपिक लेंगे, बहुत अच्छा, योग की यथार्थ विधि क्या है, और एक दूसरा टॉपिक है हम भविष्य में राजा कैसे बन सकते हैं। हाँ, कोयम्बतूर वाले कौन कौन राजा बनने वाले, हाथ खड़ा करो। இனி ஈவினிங் வந்து 2 கிளாஸ் எடுப்பாரு, யோகத்தினுடைய ஸ்திதி எப்படி, அப்புறம் தன்னுடைய ராஜ்யத்துல நம்ம எப்படி வரது, 2 வந்து சரியான பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு சரியான யோகா எப்படி பண்றது, 2வது ராஜ்யம் நம்ம எப்படி வந்து அடையறது. யார் யாரெல்லாம் ராஜ்யம் வந்து எடுப்பீங்க அவங்கள கை தூக்குங்கன்னாரு. सबको बनना है, बहुत अच्छा, क्योंकि इस सीजन में बाबा ने कहा है अपनी भविष्य की सीट फिक्स करो इस साल। ஏன்னா பாபா வந்து சீசன்ல முரளியில் என்ன சொல்லியிருந்தாரு, எதிர்காலத்தினுடைய சீட் இப்பயே நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. तो सीट कैसे फिक्स करना है, क्या बनना है, राजा कौन बन सकता है, वो शाम के समय क्लास में சீட் எப்படி ஃபிக்ஸ் பண்றது, ராஜா எப்படி ஆகிறது அப்படிங்கிறது சாயந்தரம் 2 கிளாஸ் இருக்குது. யோகத்தை சரியான யோகானா என்ன, நம்ம எல்லாரும் யோகா பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனா சரியான யோகானா என்ன, அப்புறம் क्लास मिस करेंगे तो सीट भी मिस हो जाएगी, क्लास मिस பண்ணா सीट मिस। इसलिए सभी अभी आप लोग ये भोजन करेंगे, उसके बाद फिर भोजन के बाद थोड़ा सा आप लोग इस साल कैसा पुरुषार्थ करेंगे, ये अपना अपना होमवर्क खुद लिखेंगे, ठीक है। इस साल हम क्या क्या त्याग करेंगे, इस साल टीवी नहीं देखेंगे, इंटरनेट नहीं देखेंगे, कुछ क्या क्या प्रतिज्ञा करके लिखना, प्लानिंग बनाना इस साल के लिए, क्योंकि ये साल 18वां अध्याय चल रहा है, इसलिए अच्छी तरह प्लानिंग बना दो इस साल के लिए। अभी नया साल चालू हो गया, आज 7 तारीख है, 7 दिन भी पूरा हो गया, तो इसलिए वो लिखेंगे। फिर उसके बाद फिर 4 से लेकर के 5 साढ़े 5 तक क्लास रहेगा राजा बनने का, 4 से 5:30 तक 1.5 घंटे का क्लास रहेगा, ठीक है। उसके बाद फिर 5 से 6:30 हम योग करेंगे, उसके बाद 6 से 7 लास्ट 8 बजे तक तो मेरे को बोला है, 7:30 तक पूरा करेंगे लास्ट में, और सबको वरदान भी मिलेगा, और शायद मधुवन का केक भी लाए वो भी मिलेगा सबको। அவர் சொல்றாரு இப்போ கிளாஸ் இப்போ நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு 2018க்கான பிளானிங் எதெல்லாம் தியாகம் பண்ணணும், இன்டர்நெட்டை தியாகம் பண்ணணுமா, எந்த டிவி பார்க்கறது தியாகம் பண்ணணும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பிளானிங் நீங்க எல்லாருமே எழுதுங்க. அப்புறம் 4ல இருந்து 5:30 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்குது, அப்புறம் 5:30 to 6 வந்து யோகா, திரும்ப 6ல இருந்து 7:30 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் முடிச்சுட்டு எல்லாருக்கும் மதுபன் போல பாத்தீங்கன்னா வரதான கார்டு, அப்புறம் மதுபன்ல இருந்து கொண்டு வந்த கேக் எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. கைத்தட்டுங்க. ठीक है, ओम शांति।